மத்திய கிழக்கில் ஈரான் சம்பந்தப்பட்ட போர் ஐரோப்பிய பொருளாதாரத்தை பெரும் நெருக்கடியில் தள்ளியுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் வெளியான கொள்முதல் மேலாளர்கள் குறியீட்டின்படி ஐரோப்பிய ஒன்றியத்தின் வணிக நடவடிக்கைகள் கடந்த 2021ஆம் ஆண்டு ஊரடங்கு காலத்திற்கு பிறகு இல்லாத அளவுக்கு கடுமையாக சரிந்துள்ளன. இது ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார மந்த நிலையை நோக்கி நகர்வதை காட்டுகிறது. சேவைத்துறை கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ள நிலையில் உற்பத்தி துறை மட்டும் வளர்ச்சி அடைந்து வருவது போல புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இருப்பினும் இது உண்மையான தேவையால் ஏற்பட்ட வளர்ச்சி அல்ல. போர் காரணமாக பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் நிறுவனங்கள் முன்னெச்சரிக்கையாக பொருட்களை சேமித்து வைப்பதாலேயே இந்த புள்ளி விவரங்கள் உயர்வாக தோன்றுகின்றன. போரின் விளைவாக பொருட்களின் விலை மற்றும் விநியோக செலவுகள் கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளன. இதனால் விலைவாசி உயர்வு மற்றும் பொருளாதார மந்தநிலை ஆகிய இரண்டும் ஒரே நேரத்தில் நிகழும் ஸ்டாக்ஃப்ளேஷன் அபாயம் அதிகரித்துள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். முதலீட்டாளர்கள் மற்றும் வணிகர்களின் நம்பிக்கையும் பெருமளவு குறைவடைந்துள்ளது. சர்வதேச நாணய நிதியம் ஐரோப்பிய நாடுகளுக்கான பொருளாதார வளர்ச்சி கணிப்புகளை கணிசமாக குறைத்துள்ளது. ஜெர்மன், பிரான்ஸ் மற்றும் இத்தாலி போன்ற முக்கிய நாடுகளில் வளர்ச்சி மந்தமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஜெர்மனியின் பொருளாதார வளர்ச்சி கணிப்பு கடுமையாக வெட்டப்பட்டுள்ளதால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் பலவீனமடைந்துள்ளது. இந்த இக்கட்டான சூழலில் ஐரோப்பிய மத்திய வங்கி ஒரு பெரிய தர்ம சங்கடத்தில் உள்ளது.